நாடகம் ஆடுறதை விட்டுட்டு மேல் நடவடிக்கை எடுங்கன்னு டிவிக்கு அறிக்கை விட்டுருக்காங்க இந்த டாஸ்மாக் விவகாரத்துல. என்னப்பா உங்க ஆளு கடப்பாறை ஏதாவது முழுங்கிட்டாரா? இவ்வளவு வரப்பா வராரு. ஐயோ போலீஸ். நாடகம் ஆடுறதை விட்டுட்டு மேல் நடவடிக்கை எடுங்கன்னு டிவிக்கு அறிக்கை விட்டுருக்காங்க இந்த டாஸ்மாக் விவகாரத்துல. டிவிக்கே முதல்ல வர சொல்லுங்கண்ணே. ஸ்கூல் பசங்க மாதிரி உட்கார்ந்து பாலிடிக்ஸ் பண்ணிருக்காங்க டிவிக்கே. ஆமா ஏன்டா கடப்பா பேசுற? அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற? கேட்கிற கேள்வி மட்டும் சொல்றா வெண்ணைகளா? ஏன்னா டிவிக்கே சினிமா ஷூட்டிங்ல உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். திரும்ப எனக்கு பேச தெரியுமல்ல. நான் யாரு? PhD படிச்ச வாத்தியார் என்ன இப்படி பிஞ்சு போன பனியனோட நிக்க வச்சிருக்கான்? நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்க இருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேனா? ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? அடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி பயப்படுறியே, அடிச்சா என்ன ஆவ? நான் களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கின்றேன், களத்திலிருந்து பேசுறேன். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். நாடகம் யாரு பண்றாங்க? யாரு? விஜய்க்கு 50 வயசுல அரசியல் வரணும்னு தோணுச்சா? 30 வயசுல எங்க போனாரு? உன் அப்பா விட்டு சொத்தா? என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு. நான் வாங்கின சத்திய கிழிச்சு போடுவேன், கிழிக்காம போடுவேன். உனக்கு என்ன? விஜய் யாரோட பி டீம்? நாடகம் யாரு பண்றாங்க? பிஜேபி பண்ணுதா விஜய் பண்றாரா? இந்த மாதிரி கேனப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். நாடகம் பண்ணுவது விஜய், நாடகம் பண்ணுவது டிவிக்கு. நாங்களும் சோத்துக்கு ஈக்குவலா உப்பு போட்டு சாப்பிடுவீங்க. அது போக உப்பு போட்ட உராய தொட்டு தொட்டு நக்கிறவங்க. எங்களுக்கு ரோச கொடுங்க மாட்டாங்க இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய். கருப்பட்டி சொல்லும். அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? வரம்பு மீறி அவர்கள் பேசும் பொழுது எனக்கும் பேச தெரியும். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஒண்ணுக்கு இருந்துருவேன். ஒண்ணுக்கு இருந்துருவேன். போ சொல்லுங்கடா இவனே. அப்படி டீசன்ட் அனுப்ப பாரு. எனக்கும் பேச தெரியும். வரம்பு மீறி அவர்கள் பேசும் பொழுது எனக்கும் பேச தெரியும். புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. நீ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க. களத்துக்கு வா. அப்படியே படாம அப்படியே உட்கார்ந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க. உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி? புடிங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. சிகரெட் குடிப்ப, மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப, இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு யார் உரிமை கொடுத்தா? தேங்க்ஸ் ரா. ஏய் இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு யார் உரிமை கொடுத்தா? ஏன் மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்ன? என்னன்னு நீ படம் எடுத்தியா? அந்த படம் என்னாச்சு? உனக்கு கண்ணு இருக்க கண்ணு இல்லையா? உனக்கு பெரிய மனுஷன் பார்க்க இல்லை இல்லை இதோட பச்சை கேட்டு போடுவாமா? கேட்டாமா மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் எல்லா படத்தையும் குறை சொல்றது. சும்மா ஒரு குல்லாவை போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி பக்கம் இருக்குன்னு ஒரு நாள் வந்து இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமானே? எனக்கும் பேச தெரியும். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு சின்ன பசங்க மாதிரி பாரதிய ஜனதா கட்சிட்டு வந்து சண்டை போடக்கூடாது. இன்னைக்கு 10 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறேன் பூரா ரவுடிகளா. ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்குறான் பாரு, அவன் தான்டா ரவுடி. வந்துட்டாங்க ஒரு ஆட்ட நிறைய ஆயுதத்தை. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல தோசை சுடுறதுக்கு இட்லி சுடுறதுக்கு வரல. தி நெக்ஸ்ட் டே கல்லா சிக்கன் பொடி மாஸ். எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. ஒரே ஒரு குத்து குத்தி விட்டு போவோம். வாடாங்க.